இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இஸ்ரேல் நாட்டில் நடந்த எழுப்புதல் ஜெப சுற்றுலாவின் கடைசி நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இஸ்ரேல் நாட்டில் 10 நாட்கள் நடைபெற்ற இந்த எழுப்புதல் ஜெப சுற்றுலா மற்றும் உபவாச ஜெபத்தின் மூலம் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்பயணத்தில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் பயன்பெற்றிருப்பீர்கள் என்பதை விசுவாசிக்கின்றோம். இந்த கடைசி நிகழ்ச்சியையும் பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிடுங்கள். எழுப்புதல் ஜெபத்திற்காக எருசலேம் பெத்லெஹேமில் 2 நாட்கள் உபவாச ஜெபம் ரொம்ப அற்புதமாய் ஆசீர்வாதமாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். அநேகருக்குள்ள மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டு அழுது புலம்பி ஜெபித்தார்கள். இந்த யூத மக்களும் பலிஸ்தீன மக்களும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஒரு பெரிய பாரத்தையும் தரிசனத்தையும் எல்லாருக்குள்ள ஆண்டவர் உண்டாக்கி ஜெபிக்க வைத்தார். ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாற்றம் இந்த தேசத்தில் வரப்போகிறதை காணப்போகிறோம். ஆண்டவர் பல ரகசியங்களை வெளிப்படுத்தி ஜெபிக்க வைத்தார். இனி வரப்போகிற எழுப்புதலை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு 350 பேர் சேர்ந்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். இயேசு ஜெபித்த அதே இடத்துல தேவ சமூகத்தில் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்க போகிறோம். நீங்களும் அதை பாருங்கள். ஆமென். செப்டம்பர் 25ஆம் தேதி காலை நமது 10 குழுக்களில் உள்ள சுமார் 350 பேர் வெவ்வேறு இடங்களுக்கும் கடந்து சென்று சுற்றி பார்த்துவிட்டு கெத்செமனே தோட்டத்தில் ஜபத்திற்காக ஒன்று கூடினார்கள். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து செய்த ஜபத்தின் மகத்துவத்தை பல பரிமாணங்களில் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் எடுத்துரைத்து சிறப்பு அர்ப்பணிப்பின் ஜபத்தை நடத்தினார்கள். அவர் இந்த மாதிரி ஒரு மண் தரையில அப்படியே தரையில விழுந்து கடந்து முகங்கொப்புற விழுந்து அவர் ஜெபிக்கிறார். அப்புறம் வேதம் சொல்லுகிறாரு, பலத்த சத்தத்தோட ஜெபித்தார். அவர் பலத்த சத்தத்தோட ஜெபித்தார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், பலத்த சத்தமாய் ஜெபிக்கிறார். லூக்கா எழுதுகிறார் 22:43-44 வாசித்தீங்கன்னா, அவர் அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அப்புறம் வியாகுலத்தோட ஜெபம் பண்ணினார். அவர் இந்த இடத்துல கண்ணீர் சிந்தி ஜெபம் செய்கிறார். அப்புறம் ரத்தம் சிந்தி ஜெபித்தார். ரத்தம் சிந்தி, கண்ணீர் சிந்தினார், வேர்வை சிந்தினார், ரத்தம் சிந்தினார். ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல தாங்க முடியாத பாரம் அழுத்தும் போது ரத்த நாளங்கள் வெடித்த ரத்தம் வெளிவரும் என்பதாய் விஞ்ஞானிகளே சொல்றாங்க. அந்த அளவிற்கு ஒரு பாரம் அவரை அழித்து அப்ப அவர் ஜெபிக்கிறார் ரத்தம் சிந்தி. உலகத்திற்காக அவர் திறப்பிலே நின்ற இடம், முழு உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக இயேசு திறப்பில் நின்று ஜெபித்த இடம்தான் இந்த கெத்செமனே தோட்டம். அப்ப இந்த தோட்டத்துல சாத்தான் முழு பலத்தோடு அவரை அழித்து விடும்படி போராடினான். அந்த சாத்தானுடைய எதிர்ப்பையும் மீறி அவர் ஜெபம் பண்ணி அவர் ஜெபத்துல வெற்றி பெற்றார். அந்த சிலுவையில் அவர் அடைய போகிற பாடுகளுக்கு இந்த ஜெபத்தில் அவர் ஜெயம் எடுத்துட்டார். அந்த ஜெபத்துல இந்த கெத்செமனே தோட்டத்துல வெற்றி பெற்றுதான் அவர் சிலுவைக்கு போகிறார். இந்த ஜெபம் தான் சிலுவையில் அவர் வெற்றி சிறக்க காரணம். அதனால தான் நாம ஜெபிக்காம ஜெயம் எடுக்க முடியாது. ஜெபிக்காம ஊழியத்திலேயே குடும்பத்திலே எதிலே வெற்றி பெற முடியாது. அதனால முதல்ல ஜெபித்து ஜெயம் எடுத்தாதான் காரியங்கள் ஜெயமாகும். இயேசு இந்த இடத்துல அப்படி ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற அன்பை உணர்ந்து அனைவரும் தனித்தனியே பிரார்த்தனை செய்தார்கள்.
பின்னர் அன்று மாலை மீண்டும் கர்மேல் பர்வதத்தில் நடைபெற்ற எழுப்புதல் ஜெபத்தில் 4 குழுக்களாக ஜெப வீரர்கள் கலந்து கொண்டு இஸ்ரேல் மக்களின் எழுப்புதலுக்காக ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று மறுபடியும் கலிலேயா கடற்கரையில் 3 மணி நேர சிறப்பு உபவாச ஜெபம் நடைபெற்றது. வரும் நாட்களில் இஸ்ரவேலரின் ரட்சிப்பிற்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபித்து பணியாற்ற வேண்டிய அவசியத்தை குறித்து சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த கலிலேயா கடற்கரை பகுதியில் இஸ்ரவேலரின் ரட்சிப்பின் தேவ திட்டத்தில் நமக்கிருக்கும் பொறுப்பை உணர்ந்து அனைவரும் அர்ப்பணித்து ஜெபித்தார்கள். எருசலேம் பட்டணம் 5 மலைகள் மேல் அமைந்திருக்கிறது. இப்போ நான் நின்று கொண்டிருக்கிற இடம் மவுண்ட் ஆஃப் காப்பஸ். இது ஒரு மலை. இங்கே தான் இந்த ஹீப்ரு யூனிவர்சிட்டியெல்லாம் இருக்கிறது. மவுண்ட் காப்பஸ். இந்த பக்கம் பார்க்கும்போது ஒலிவ மலை. அது அங்கே தான் கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. இயேசு ஜெபித்த இடம், இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போன இடம், அதான் அந்த ஒலிவ மலை. இயேசு திரும்ப வரும்பொழுது அந்த ஒலிவ மலையில் தான் அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த பக்கம் டூம் ஆஃப் த ராக் இருக்கிற இடம் வந்து மோரியா மலை. இங்கு தான் ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு வந்து பலி செலுத்த அர்ப்பணித்த இடம். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டின ஒரு இடம். அதனுடைய இந்த பக்கத்தில் கொல்கதா மலை, இயேசு சிலுவையில் அறியப்பட்ட இடம் அந்த கொல்கதா மலை. இன்னும் தூரமாய் நாம் பார்க்கிறது, அதுக்கு அந்த பக்கமாய் நாம் பார்க்கிறது வந்து சீயோன் மலை, தாவீதின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது சீயோன் மலை. இப்படி 5 மலைகள் மேலே அழகாக அமைக்கப்பட்ட ஒரு பட்டணம் தான் எருசலேம் பட்டணம். இந்த மலையில் ஒலிவ மலைக்கும் டூம் ஆஃப் த ராக், இந்த 2 இடத்துக்கும் பட்டணம் இருந்த இடம், எருசலேம் பட்டணம் இருந்த இடத்துக்கு நடுவில் கதர்வன் பள்ளத்தாக்கு. அதை கடந்து தான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு வியூவை நாம் பார்க்கிறோம். பார்ப்பதற்கு ரொம்ப அழகான ஒரு பட்டணம் எருசலேம் பட்டணம். இதில் ஒரு எழுப்புதல் உண்டாக, ரட்சிப்பு உண்டாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அன்று மாலை மற்ற குழுவினர்கள் கர்மேல் பர்வதத்தில் ஒன்று கூடி எழுப்புதல் ஜெபத்தை கருத்தாய் ஏறெடுத்தார்கள். இதே நேரம் நமது மற்ற ஜெபக்குழுவினர் வேதாகம முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்களுக்கு பயணம் செய்து சுற்றி பார்த்தார்கள். இந்த வாக்குத்தத்த தேசத்தில் கர்த்தரின் மகத்துவமான செயல்கள் நடைபெற்ற இடங்களை கண்ணார கண்டு பரலோக தேவனை நமது குழுவினர்கள் மனதார துதித்தார்கள். சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் இருக்கும். அந்த கல்லுக்குள்ளே ஒரு பாதத்தோட அச்சு இருக்கும். அது என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த பாதத்தோட அச்சு வந்து, இந்த அடிசுவடு வந்து இயேசுடைய பாதங்கள், இயேசு இந்த இடத்துல இருந்து தான் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த இடத்துல அழகாக ஒரு டெம்பிள் கட்டியிருக்கிறாங்க. நம்ம பார்க்குறது தான் டூம் ஆஃப் ராக்னு சொல்கிறாங்க. கோல்டன் கலருக்கு பார்த்தீங்களா, அது டூம் ஆஃப் ராக். அந்த பிளாக் கலரில் இருக்கிறது அதை இன்னொரு டூம்னு சொல்கிறாங்க. இது முழுசுமே சாலமோனோட ஆலயம் இருந்த இடம். பிளாக் கலர் டூம்லேருந்து இந்த கோல்டன் டூம் வரைக்கும் சாலமோன் இருந்த இடம். இங்கே தான் வந்து இயேசு சுவாமி சிஷ்யர்களோட கடைசியாக ராபோஜில் இருந்த இடம்னு சொல்கிறாங்க. இது அப்புறம் சொல்லும் போது இங்கே சிஷ்யர்களாக கூடியிருந்தாங்க. எல்லா சிஷ்யர்களும் கூடியிருந்த ஒரு அறை, ஆவியானவர் இவங்களுக்கு ஊற்றப்பட்ட ஒரு இடமும் இந்த இடம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது தாவீதோட கல்லறை. உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது தான் தாவீதின் கல்லறை. எந்த ஆண் உள்ளே வந்தாலும் தலையில் ஒரு குல்லா மாதிரி கேப் மாதிரி போட்டிருக்கணும். இது அவங்களுடைய ட்ரெடிஷன்.
யாரும் தலையில் பட வரவே கூடாது. இந்த இடம் ஃபுல்லாகவே இயேசு வந்து நடந்து சென்ற ஒரு இடம். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம், இப்படி பல பெயர்களை உள்ளடக்கிய யோவான் ஸ்நானகன் பிறந்த இடத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். இப்பொழுது நாம் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள யோப்பா பட்டணத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் இந்த கடலை பார்க்கிறீர்கள். இங்கே ஒரு துறைமுகம் இருந்தது. யோனா இந்த வழியாகத்தான் நினிவே பட்டணத்திற்கு கடந்து சென்றார் என்று சரித்திரம் கூறுகிறது. இந்த கர்மேல் மலையில தான் எலியா வந்து பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி கலிலேயா கடற்கரை பகுதியான மக்தலாவில் ஏனைய குழுவினர்கள் ஒன்று கூடி ஜெபித்தனர். 8 நாட்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த தேசம் இஸ்ரவேல் தேசத்தில் இந்த தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக எழுப்புதலுக்காக பல இடங்களில் தொடர்ந்து ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளில் கலிலேயா கடற்கரை ஓரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். பெத்லகேமில் எருசலேமில் ஏறெடுக்கப்பட்ட உபவாச ஜெபங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி எல்லாருக்குள்ள ஒரு ஜெப ஆவி ஆண்டவர் ஊற்றினார். இந்த தேசம் ரட்சிக்கப்படவும் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்பவும் மிகுந்த ஒரு பாரத்தை எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் உண்டாக்கினார். இங்கே இருக்கிற இந்த இஸ்ரவேல் மக்களும் சரி, இந்த பலிஸ்தீன மக்களும் சரி, இந்த 2 பேருமே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததை நம்பாத கூட்டத்தின் மக்கள். ஆனால் இவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தவும் ரட்சிக்கவும் பாரம் கொண்டு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கர்மேல் பர்வதத்தில் கூடி ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்று கலிலேயா கடற்கரை ஓரத்தில் நாங்கள் கூடி வந்து காத்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய இந்த திட்டம் நிறைவேறினபடியினால் ஒரு ஜெப ஆவி இந்த தேசத்தில் ஊற்றப்பட்டு இன்னும் நிறைய மக்கள் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க போகிறதை தெளிவாய் உணர முடிகிறது. உலகம் எங்குமே இனி வெறும் இடத்தை பார்க்க வந்தவர்கள் இனி இந்த மக்களுக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவளாய் மாறுவார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஜெப மேகம் எழும்பிவிட்டது. இன்றைக்கு பாருங்கள், 8வது நாளுக்குள்ளே வந்து விட்டோம். இந்த கலிலேயா கடல், நீங்கள் பார்க்கிற இந்த கலிலேயா கடல், இது உப்பு தண்ணீர் உள்ள ஒரு கடல் அல்ல, சுத்தமான குடி தண்ணீர் உள்ள ஒரு கடல். இந்த ஒரு ஏரி என்றும் அழைக்கப்படுகிறது. கடல் மாதிரி பெருசாக இருக்கிறதுனாலையும் சில சமயம் பெரும் காற்று வீசும்போது அலைகள் கடலை போல எழும்பி வருகிறபடியினாலும் இது கடல் என்று அழைக்கப்படுகிறது. சுற்றிலும் மலை மத்தியிலே இந்த கடல் அமைந்திருக்கிறது. இதனுடைய வடபகுதியில் ஹெர்மோன் மலையில் எப்பொழுதுமே பனி இருந்து கொண்டே இருக்கும்.
அங்கிருந்து யோர்தான் நதி புறப்பட்டு இந்த கலிலேயா கடலில் வந்து சேருகிறது. மறுபடியும் இதனுடைய தென்பகுதியில் இந்த யோர்தான் நதி புறப்பட்டு சவக்கடலை போய் அடைகிறது. இந்த கலிலேயா கடலை சுற்றியுள்ள பகுதிகள் தான் கலிலேயா பகுதிகள். வேத புஸ்தகத்திலே மத்திய 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது இயேசு நாசரேத்தை விட்டு கலிலேயா பகுதிக்கு வந்து கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார். இந்த கலிலேயா கடலை சுற்றி தான் கப்பர்நகூம், பெத்சாயிதா, அதோடு கூட மக்தல்லா என்கிற மகதலேனா மரியாவுடைய ஊரும் இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது. மக்தல்லா என்கிற ஊர் இந்த பகுதியில் நல்ல அருமையான செழிப்பான ஒரு பகுதி. இந்த பகுதியில் நாசரேத், கானா ஊர், நாயின் ஊர் இதெல்லாம் இந்த ஏரியாவில் சார்ந்தது. இந்த கடற்கரை சுற்றி தான் அதிகமாக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். நப்தலி, செபுலோன் என்கிற புறஜாதியாருடைய தேசம் இருந்தது. அங்கும் போய் ஆண்டவர் அநேகருக்கு அற்புதம் செய்து தன்னை வெளிப்படுத்தினதை வேதத்திலே வாசிக்கிறோம். இதே கடலில் தான் சீஷர்கள் நடுக்கடலிலே தத்தளித்த போது கடலின் மீது இயேசு நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி அவங்களை அமைதியாக்கி அவங்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். இதே கடற்கரையில் தான் பேதுரு, யோவான், யாக்கோபை எல்லாம் ஆண்டவர் ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார். அவள் வலைகளை விட்டு படகை விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இதே கடற்கரையில் தான் பேதுருவையும் மற்ற சீஷரும் ராத்திரியெல்லாம் மீன்பிடித்து ஒன்று கிடைக்காத போது உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தின இடம். ஆகவே இந்த கலிலேயா கடல் மிக முக்கியமான ஒரு பகுதி. இயேசு அதிகமாய் நடந்து ஊழியம் செய்து அற்புதம் செய்த ஒரு பகுதி. அந்த இடத்துல நாங்களும் நடப்பது, கூடி வந்து முழங்கால் படிட்டு ஜெபிப்பது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய அனுபவத்தை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, இதை பார்க்கிற நீங்களும் கூட ஒரு நாள் இந்த பகுதியில் வந்து ஜெபிக்கணும். இங்கே இருக்கிற இஸ்ரவேலர்கள் 70 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. பலிஸ்தீனர்கள் 60 லட்சம், ஒவ்வொன்றும் விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள். இயேசுவை நம்பலை, அவங்கள முழுமையாக இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்பதை விசுவாசிக்கலை. ஆனால் இவர்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதை அறிந்திருக்கிற நாம் இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். இவங்க ரட்சிக்கப்படணும், இங்கே ஒரு எழுப்புதல் வரணும்னு நம்ம மன்றாடணும். பிரியமானவர்களே, எருசலேமில் தான் எழுப்புதல் ஆரம்பித்தது. எருசலேமில் தான் இயேசு ரத்தம் சிந்தி ரட்சிப்பை ஆரம்பித்து வைத்தார். அதற்காக இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நகரம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏனென்றால் பரம எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று யோவான் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு திரும்பி வரும்போதும் இதே எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையில் தான் அவருடைய கால்கள் வந்து நிற்கப் போகிறது. அதனால் இது தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம். இங்கே ஒரு எழுப்புதல் மறுபடியும் வரணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், இயேசு அவங்க அறிந்து கொள்ளணும். நாம் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை செய்வார். ஆகவே நீங்களும் இந்த மாதிரி எங்களோடு கூட வந்து பங்கு பெற உங்களை அன்பாய் அழைக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்துல கூடி வந்து ஜெபம் செய்வோம். அதனால் நீங்களும் இந்த மாதிரி எங்களோடு கூட இந்த ஜெப பிரயாணத்தில் வந்து இந்த இடத்தை பார்க்குறது மாத்திரம் அல்ல, இந்த மக்களுக்காக கண்ணீரோட பாரத்தோடு ஜெபிக்க வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே வந்து தான் ஜெபிக்கணும் அவசியம் அல்ல. எங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல உங்களுடைய சபைகளில் இந்த யூத மக்களுடைய ரட்சிப்புக்காகவும் பலிஸ்தீன மக்களுடைய ரட்சிப்புக்காகவும் கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவார். இப்போ நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இதெல்லாம் பார்த்து என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவளாக இணைந்து ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலிஸ்தீன மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த ஆத்துமாக்களுக்காக சிலுவை சுமந்ததை, ரத்தம் சிந்தினதை, உம்மை பலியாய் கொடுத்ததை நினைத்தருளும். இவர்களும் ரட்சிக்கப்பட, இவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட, உம்முடைய பிள்ளைகளாக மாற நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய ரட்சிப்பு உண்டாக
உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு எழுப்புதல் எருசலேமிலே உண்டாகட்டும். மறுபடியும் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாம் இயேசுவை ரட்சகர் என்று அறிந்து கொண்ட ரட்சிக்கப்பட ஒரு பெரிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சி இந்த தேசத்திலே உண்டாகட்டும். அதற்காக நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலர் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நீர் வேதத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறபடி நாங்கள் விசுவாச